முட்டாள்தனம் இது நந்திதா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணன? உன்னோட உயிரை பணைய வச்சு எதிரிங்களை தாக்குவியா? ஏன் இப்படி யோசிச்ச? இதுதான் உன்னோட திட்டமா? இல்லம்மா, அந்த தேவ் உண்மையான ரூபத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அவ அந்த கருப்பு நாகமாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்காக உன்னோட உயிரை பணைய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் நீ காத்திருக்கணும் நந்திதா. நாளைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு உனக்கு 25 வயசு ஆயிடும். உனக்கு உன்னோட நாகினி சக்திகள் கிடைச்சிடும். ஒரு இச்சாதாரி நாகினியா மாறி தன்னோட உருவங்களை மாத்திர சக்தி கிடைச்சிடும். இது வரைக்கும் உன்கிட்ட அந்த சக்தி இல்ல. ஆனா நாளைக்கு ராத்திரியில இருந்து உனக்கு உன்னோட சக்திகள் கிடைச்சிடும். அப்புறம் நீயும் எங்களை மாதிரி நாகினியா மாறிடுவ. நீ ஒரு இச்சாதாரி நாகினியா மாறிடுவ. பாத்துவா, எதுக்காக நீ நெருப்புல குதிச்ச? Hey, you're okay? ஓகே, எனக்கு ஒண்ணும் இல்ல. Sure. என்ன இப்படி நெருப்பு பட்டிருக்கு? இது சின்ன காயம் தான், எதுக்கு போய்? ரஜத். ரஜத், தேவ் ரஜத். ஹாய் தேவ். சாரி, அது பிருந்தா என்னை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? Yeah, I'm glad நீ இவ கூட இருக்க. இவளை பாத்துக்கோ. யா. Thank you. நாளையில இருந்து என்னோட மக ஒரு நாகினியா மாறி எல்லாரையும் பழி வாங்க போறா. நாளைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு முதல் முறையா உனக்கு உன்னோட உண்மையான உருவம் கிடைக்கும். ஒரு இச்சாதாரி நாகினியா மாற போற. நீ வந்ததும் எங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல? அட, எதுக்காக இப்ப சிரிக்கிற? உங்களை பார்த்துதான் டாட். இதுக்கு போய் நீங்க ஏன் பயப்படுறீங்க? இது ஒரு சின்ன காயம் தானே. எனக்கு தெரியல. விஷாலி மாதிரி எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ எதுக்காக இந்தியா வந்த? நீ கத்தார்லயே இருந்திருக்கலாம். இங்க வந்ததும் நிறைய அசம்பாவிதம் நடக்குது. ஓகே டாட், உங்களுக்கு பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா, இல்ல அவங்க தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? என்னன்னு சொல்லுங்க. இருந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, கவலைப்படல, நீங்களே பாத்துக்கோங்க. மானசோட ட்ரெஸ், அவன் கல்யாணம், அவன் குட் லுக், இது தவிர வேற எதை பத்தியும் நான் யோசிக்க போறது இல்ல. ஓகே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பாட்டி எழுந்திருச்சதும் இதத்தான் சொன்னாங்க. பாட்டி எந்திரிச்சிட்டாங்களா? எழுந்துட்டாங்க. நான் உங்களை போய் பார்த்துட்டு வந்தேன். நில்லு தேவ், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன். என்னாச்சு டாட்? உங்களுக்கு தான் தெரியல, டாக்டர்னு பேர் சொன்னாலே அவங்களுக்கு அலர்ஜி. இதுல அவங்க டாக்டரை பார்த்தா என்ன ஆகுறது? அட நில்லுப்பா, நில்லுன்னு சொல்றேன்ல. இந்த பையன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மா மாதிரியே இருக்கான். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குமா இல்ல சடனா நடக்குமா? அம்மா, இதுக்கெல்லாம் நான் தயாரா இருக்கேனா? எதுக்காக நீ இத்தனை கேள்வி கேக்குற? ஆனா நீ என்ன மாதிரியே தான் இருக்க. என்ன பண்றதுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருந்துச்சு நந்திதா. ஆனா நமக்கு இந்த சக்திகள் பயப்படுறதுக்காக கிடைக்கல, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதும் என்னோட பயம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆமா நந்திதா, சிவபெருமான் நமக்கு இந்த சக்திகளை தப்பு பண்றதுக்காக கொடுக்கல, தப்ப தடுக்கிறதுக்கு கொடுத்திருக்காரு. என்னோட அம்மா அப்பாவும் இதுதான் நினைச்சாங்க. என்னோட இச்சாதாரி சக்தியை வச்சு நாக உலகத்தை காப்பாத்துவேன்னு நினைச்சாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா அப்போதான் நான் உன்னோட அப்பாவை பார்த்தேன். அவரு நம்மள மாதிரி இல்ல. கேஷவ் ஒரு இச்சாதாரி நாகம் இல்ல. அதனாலதான் அவரை காதலிச்சதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அதுவும் பெத்தவங்களே தண்டிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்னோட அம்மா அப்பா சொன்னதை கேட்கல, ஆனா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. மனுஷங்க தான் ரொம்ப விஷம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஆழமான உறவு இருக்கோ அந்த அளவுக்கு ஆழமான காயத்தை கொடுப்பாங்க. அப்பா, இது அவங்க கையில இருந்துச்சுமா. இப்ப தாக்குற இடத்துல நம்ம இருக்கோம். சாகர இடத்துல அவங்க இருக்காங்க. நான் இதுக்காக 25 வருஷமா காத்துட்டு இருக்கேன் நந்திதா. ஆனா இப்போ இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு சபிக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிரும். நீ முதல் முறையா உன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுவ. பாதி இரவுல நிலா ஜொலிக்கும் போது நம்மளோட எதிரிங்களோட வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சம் மறைஞ்சு போயிடும்.
நாகினியோட விஷம் வாய்ந்த விளையாட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. வா. தேவங்க பாட்டிமா, பாட்டிமா, தேவ் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகல. அவனுக்கு அடிபட்டிருக்கா? நெருப்பு நெருப்பு. இல்ல இல்ல, தேவுக்கு எதுவும் ஆகல. இன்ஃபேக்ட் அவர் தான் எல்லாரையும் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் வந்து எல்லா நெருப்பையும் அணைச்சிட்டாங்க. பாட்டிமா, ஒரு விஷயம் தெரியுமா? ஆகாஷ் அங்கிள் இன்டீரியர் ஆளுங்களையும் வர வச்சுட்டாரு. பெரியம்மா பாட்டு ஃபங்க்ஷனுக்காக ஹாலையும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பாட்டிமா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. மத்தவங்க சொல்றது சரிதான். நான் தான் ராசி இல்லாதவ. என் பிறந்த நாள் அன்னைக்கு தேவ் வராம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கால. பாட்டிமா, ஒன்னும் இல்ல, அது ஜஸ்ட் சின்ன ஆக்சிடென்ட் தான். அதுக்கும் உங்க பர்த்டேக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரில பேசாதீங்க பாட்டிமா. எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது என்கிட்ட வந்து பாட்டிமா பேட் லக்னு சொன்னாங்கன்னா பாட்டிமா பேட் லக் கிடையாது, அந்த தேவ் தான் பேட் லக்னு நான் சொல்லுவேன். என்ன நீ என்ன சொன்ன? நான் உங்களோட பேர் என்ன பேட் லக்னு சொன்னேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? நீங்க ஆரம்பத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க. ஏதாவது ஆச்சா? அந்த தேவ் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களா? எல்லா ப்ராப்ளம்ஸும் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது பாட்டிமா. இத பாரு, என் தேவ பத்தி எதுவும் சொல்லாத. நீங்களும் என்னோட பாட்டிமாவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. சரி, உன் பாட்டி பேட் லக் கிடையாது. சரி, அப்படின்னா உங்களோட தேவம் பேட் லக் கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நம்ம மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தூங்குங்க. வெல்கம். அது மருந்து எடுத்துக்கிட்டதுனால பாட்டிமாவுக்கு தூக்கம் வந்துருச்சாதான் தூங்குறாங்க. இது என்ன? இன்னும் இதுக்கு நீ மருந்து வைக்கவே இல்லையா? உன்னை பாத்துக்க சொல்லி உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருந்தால. அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அவரோட எனக்கு என்கேஜ்மெண்ட். அவன் சரியில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. நீ கூட கொஞ்சம் வா. ஐயோ, என் எதிரிங்களோட சந்தோஷத்தை, அவங்களோட சிரிப்பை நான் முழுசா அழிக்கணும். என் கண்ணு முன்னாடியே என்னோட வாழ்க்கையை அழிச்சாங்கல்ல, இப்போ என்னோட இதே கண்கள் அவங்களோட அழிவை பார்க்க போகுது. இது கண்டிப்பா நடக்குமா? உங்களோட எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். இரு, முன்னாடியே மருந்து வச்சிருந்தா இந்த அளவுக்கு வலிச்சிருக்குமா? சரி, உன்னோட ஹீரோ உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும்ல. ஹலோ, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன கேட்டேன்னா உன்னுடைய ஃபியான்சே, அதாவது உன்னுடைய சின்ன வயசு காதலன், உன்னை நல்லா பாத்துக்கணும்ல. ஆனா இது ஒன்றும் பெரிய காயம் இல்லையே. பிகாஸ் இதை விட அதிகமா நான் கிச்சன்ல வேலை பார்க்கும் போது என்னோட கை சுட்டுருக்கு. நானே அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு இருக்கணுமா? பாருடா, அப்ப நீ தினமும் ஃபயர் ஃபைட்லாம் பண்ணுவியா? இல்ல. ஆமா, நீ ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி தான் இருக்க. ஃபைட்டர், சண்டைக்காரி. பாரு, உன்னோட ஃபியான்சே பேரு சொன்னதும் உருன்னு இருக்க. என்கிட்ட தேவையில்லாம சண்டை போடுற. கோவம் வேற. எனக்கெல்லாம் கோவம் வரலையே. நான் உங்ககிட்ட சண்டை எதுவும் போடலையே. சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆமாமா, நாங்களாம் ஃப்ரீயா தான் இருக்கோம்ல. வேற வேலை இல்ல பாருங்க. இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? ரஜத் உண்மையிலேயே ரொம்ப உழைக்கிறாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காரு. அதனாலதான் சம்பாதிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட அப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எதுவும் இல்ல. அதனால சும்மா இல்லைன்னு சொல்ல வரியா? இங்க பாருங்க மேடம், எங்க தேவைகளுக்காக நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். இவர்கிட்ட திரும்பவும் நான் ரஜத்தோட வேலையை பத்தி எதுவும் பேச முடியாதே. இதுக்கு மேல பேசினா அடிச்சாலும் அடிச்சிருவாரு. சரி சரி,